வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? டாஸை வின் பண்ணி டெல்லி பவுலிங் போறேன்னு சொன்னாங்கங்க. எத்தனை தடவை சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஃபிளாட் பிச் கிடைச்சா பேட்டிங் ஆடுங்க, 200 + 220 அடிங்க, சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு மேட்ச் எங்கே போச்சு? சுனில் நரேன் நரசிம்ம நரன் நறுக்குன்னு செஞ்சுட்டாரு. பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்தையும் கன் மாதிரி இருந்தார். ஆக்சுவலாக பெரிய இம்பேக்ட் எங்கே கொடுத்தாருன்னா இந்த கேஎல் ராகுல் 2 அடிப்பார்ல, அங்கே தான் பெரிய இம்பேக்ட் கொடுத்தாரு. சுனில் நரேன் தானே ஓடிடலான்னு சொல்லி ஓடினாங்க, பட் டைரக்ட் ஹிட் அடிச்சாருங்க. மேட்ச் அங்கே தான் போச்சு. மேட்சோட டர்னிங் பாயிண்ட் அங்கே தான் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டுப்ளஸையும் அக்ஷர் பட்டேலும் நல்லா பில்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அங்கே வந்து பிரேக் த்ரூ எடுப்பேன்னு சொல்லி நிறைய வந்து இன்னைக்கு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக டாஸை வின் பண்ணி பவுலிங் போகிறேன்னு சொன்னாங்க. குருபாஸும் நரேனும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. குருபாஸுக்கு லக் அங்கங்கே கிடச்சிச்சு. அதனால 26 ரன் அடித்தார். நரேன் சொல்ல தேவையில்ல, எப்பவுமே அவர் வேலையை கச்சிதமாக பண்ணிட்டு விட நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ரஹானே ஃபாலோ பண்ணி சூப்பராக ஆடி கொடுத்தாரு. வெங்கடேஷ் ஐயர் மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. பட் யங்ஸ்டர் ரகுவன்சி நல்லா ஆடினாருங்க. ரிங்கு சிங் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு டச் கொடுத்து நல்லா ஆடி கொடுத்தாரு. ரசில் ஒரு மாதிரி வந்து அப்படி இப்படின்னு முடிச்சுட்டாங்க. 206 7 அடிச்சுட்டு 200+னாலே சேசிங்க்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பொட்டி கிரவுண்டாக இருக்கட்டும், ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது அப்படி தான். அது கடையில் சமீரா ஒரு கேட்ச் பிடிப்பாரு பாருங்க, வேற லெவல் கேட்சுங்க. உண்மையிலுமே அதெல்லாம் பாராட்டியாக தான். ஏன்னா ஒரு பவுலர் பவுண்டரி லைனில் டைவ் அடிச்சு பிடிக்கலாம் லேசப்பட்ட காரியம் கிடையாது. கடைசி நாள் ஒரு நல்லா போட்டு மொமெண்டத்தை கொண்டு வந்தாங்க டிசி. பட் பெருசாக ஜொலிக்கலாங்க. அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே போய்கிட்டே இருக்காங்க. டிசி பிளே ஆஃப் போவாங்களாங்கிறது டவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓப்பனிங் அபிஷேக் புரம் ஃபேப்பும் வந்தாங்க. அபிஷேக் புரம் 2ஆம் பாலே அவுட் ஆகிட்டாரு. கருண் நாயர் டொமஸ்டிக் கிடச்சி அடித்து நொறுக்குனதெல்லாம் ஐபிஎல் ஒரே ஒரு மேட்ச் தான் அடித்தார். அதுக்கப்புறம் பெருசாக அடிக்கலைங்க. கேஎல் ராகுல் அங்கே தாங்க மேட்ச் போச்சு. ரன் அவுட் ஆகிட்டாருங்க. ஆக்சுவலாக டெல்லி மேனேஜ்மெண்ட் ஏன் சமீராவை ஆடுறாங்கன்னு தெரில. சமீரா நல்ல பவுலர் தான், பட் மோகித் சர்மா, நட்ராஜன் மாதிரி ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் சமீரா வந்து நான் பேட்டிங்காக ஆடுறேன்னு சொல்கிறாங்க. என்னங்க 8ஆயிரத்தில் 9ஆயிரத்தில் பேட்டிங் ஆறாலும் இருக்குங்க உங்கள் டீம் இருந்துச்சா? பேட்டிங்ஸ் இல்லைன்னா நீங்கள் பேட்டிங் தாங்க மாற்றணும். நட்ராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மோகித் சர்மாவே போட விடலாம். சமீராவோட பிரிக்கிறாங்க. ஒரு விக்கெட் எடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த வேற லெவல் கேட்சும் பிடிச்சாரு. இருந்தாலும் என்ன பொறுத்தவரை அது சஜஸ்ட் பண்ணுவேன். பட் கேஎல் ராகுலை போட்டு குழப்பி வைக்கிறீங்க. அந்த மனுஷன் என்ன இருந்தாலும் ஆடிடுறான். நம்பர் 1 ஓப்பனிங்கும் ஆடுறான், 1 டவுனும் ஆடுறான், 2 டவுனும் ஆடுறான், எதுவாக இருந்தாலும் ஆடிறான். இன்னைக்கு ரன் அவுட் ஆகிட்டாரு. அதனால தான் மேட்ச் போச்சு. பட் அக்ஷர் பட்டேல் கேப்டன் ஸ்நாக் ஆடி கொடுத்தாருங்க. குல்தீப் யாதவ் அவங்களே செழிக்கலை சிறப்பாக. கேப்டன் அக்ஷர் பட்டேலும் ஃபேப்பும் சூப்பராக கொண்டு போனாங்க மேட்சை. பட் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆகிட்டாருங்க. அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனது கூட பரவாயில்லைங்க. ஃபேப் டுப்ளஸி ஒரு சீனியர் ப்ரோ, 40+ ஏஜ். உங்களுக்கு தெரியும் மேட்சை எப்படி கொண்டு போகணுன்ட்டு. அந்த நேரத்தில் தான் 2 விக்கெட் இருந்திருக்கு. அதுக்கு டைம் அவுட் முடிஞ்ச அடுத்த அவளே தூக்கி அடிக்குன்னு சொல்லிட்டு அவரும் அவுட் ஆயிடுவாருங்க. மேட்ச் அங்கே தான் போச்சு. சுனில் நரேன் மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அசிதோஷ் சர்மா எல்லா மேட்சும் முடிச்சு கொடுப்பாரா? கஷ்டம் தாங்க. விப்ராஜா அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடினாரு, பட் கை கொடுக்கலங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்க அது கொஞ்சம் இந்த இடத்துலலாம் ஓட்ட இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் அவங்களாம் பிளே ஆஃப் போக முடியும். இன்னும் 4 மேட்ச் இருக்குது, அது 2 ஜெயிச்சா பிளே ஆஃப் போயிடலாம். இருந்தாலும் பிளே ஆஃப் போவாங்களான்னு டவுட்டாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் சுனில் நரேனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் 3D பிளேயர், 3 டைமென்ஷன் பிளேயர் இன்னைக்கு அவர் வேலையை பண்ணி கொடுத்தாரு. அதனால கொல்கட்டா ஜெயிச்சிட்டாங்க. கொல்கட்டா பிளே ஆஃப் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க பிளே ஆஃப் போகணும்னா அந்த டீம் தோக்கணும், இந்த டீம் தோக்கணும், கால்குலேட் பண்ணணும். பட் டிசிக்கு அப்படி தேவையில்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.